புது பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எல்லாமே வெற்றியா அமையும். தம்பிக்கு என்னமா குறைச்சல்? உங்க ஆட்சி போல ஓஹோன்னு இருப்பேன். உங்க வாய் முகத்தை அப்படியே பண்ணிக்கிட்டேன் ராஜா. பிரசாதம் எடுத்துக்கங்க. சரி. என்னங்க, ராஜா படிப்பை முடிச்சுட்டான். இனிமே உங்க பொறுப்புகளை அவன் தானே கவனிக்க போறான். அவனை நீங்க தான் ப்ராப்பரா கைட் பண்ணணும். மீன்குட்டிக்கு நீஞ்ச கத்து கொடுக்கணுமா? ராஜா நிர்வாகத்தை பிரமாதமா நடத்துவான். கோயில் குருக்களும் அதே தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண. இன்னைக்கு சாமி தரிசனம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. அப்படியே எனக்கு தான் நேர்ல வந்து பார்க்க கொடுத்து வைக்கல. ராஜா, சுவாமி தரிசனம் நல்லா பண்ணியாப்பா? ஆமாப்பா. ஆண்டவன் புண்ணியத்துல கடல் போல வீடு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாம் பரம்பரையா நமக்கு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்டரிஸ், எஸ்டேட் எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுருக்கும். நம்ம ராஜவம்ச பெருமையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி பெரிய பொறுப்பு இருந்தாலும் உங்க பெருமையை ராஜா நிச்சயமா காப்பாத்துவான். சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அதனால சொல்லிட்டேன். பழக்கப்பட்ட குதிரையா இருந்தாலும் நாம தான் கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில ஓட்டணும். ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாரு. ஆப்பிள் ஜூஸ் ஃபேக்டரி நடத்துறதுக்காக காஷ்மீர் போன ஆனந்த் அங்கேயே எவ்வளவு ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறான். தலையில்லாத குடும்பம் தள்ளாடி போகும்னு சொல்லுவாங்க. ஆனந்துக்கு நாம காலாகாலத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அவன் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டான். இனி பேச்சு என்ன பிரயோஜனம்? அதான் கல்யாண பத்திரிகை வந்துடுச்சு. நாம எல்லாருமா போய் அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதா நல்லது. எங்கேயும் தான் போக முடியாம ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டாங்க. காஷ்மீருக்கு வேற வந்து நான் வேதனை பண்ணமா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. புஷ்பா, அப்படியே நம்ம ராஜாவுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். இப்பவே என் கல்யாணத்துக்கு என்னடாடி அவசரம்? எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் வேணும். நான் காரை எடுத்துக்கிட்டு காஷ்மீரை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வர போறேன். உங்க அம்மா விட்டுட்டு ஊர் சுத்த போயிடாத. என் உத்தரவு இல்லாம அவர் எங்கேயும் போக முடியாது. மனோகர் வந்திருக்காரு. எங்க வந்தான்? என் தம்பியை நீங்களே கேட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. அவன் பண்ண கூத்துக்கு உன் தம்பிங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன சொன்னீங்க? எங்க வந்த? நான் சிலோனுக்கு போனேன். ஏன்? அதான் பொறுப்பையெல்லாம் ராஜாட்ட கொடுத்துட்டீங்களே, இனி எனக்கு இங்க என்ன வேலை? இருக்கிறதுனாரு இல்லன்னா கிளம்பி போயிட்டாரு. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? ராஜா நமக்கு பிறக்கலைன்னா நம்ம சொத்துக்கு என் தம்பி தானே வாரிசு. ஏதோ அவன் தெரியாம செஞ்ச தப்ப பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு யார் தேவன் தேவையில்லை. ஐ அம் ஆல்சோ ராயல் சன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். யூ கேன் கோ நவ. என்னங்க இந்த விஷயத்துல உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீ ராஜாவை காஷ்மீர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. bloody fool. கால் தான் இல்ல நினைச்சேன், ஆனா மூளை இல்லாம நடந்துக்கிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு வாரிசுக்கு பட்டம் கட்டிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்த வாரிசே இல்லாம செய்திருவேன். என்ன சொல்றீங்க? ராஜாவும் ராணியும் காஷ்மீர் போறாங்க. அங்கேயே ராஜாவோட கதையை முடிச்சிடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு பெரிய திட்டம் கைவசம். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவோம்? கம் ஆன். Yes, boss. எல்லாம் ரெடியா? ரெடி. நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3. You can go.
எப்படி நம்ம ஆயுதங்கள்? Fine. Let's fly to Kashmir. Come on. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பரம்பரை பரம்பரையா குடும்பங்களுக்கு இருக்கிற கௌரவம் கல்யாணத்தினாலதான் உயரணும். அம்மா, அதெல்லாம் இந்த காலத்துல யாருமா பாக்குறாங்க? நீ பேசாம இரு. ஆனந்த், நீ செய்துக்கு போற கல்யாணத்துல இவங்க அப்பாவுக்கு எனக்கும் விருப்பமே இல்லை. காதல் கல்யாணம்னா பெரியவங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இதனால நம்ம குடும்ப கௌரவம் எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு தெரியுமா? ராஜா பட்டமே போயிடுச்சு. இன்னும் பழைய பெருமையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா? அதுக்காக பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த குடும்ப கௌரவம் கூடவா போயிடும்? இதை என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. நீ சொல்றதுதான் சரி. நடந்தது மன்னிச்சு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க வாழ்த்துங்க. சரி சரி, ஆக வேண்டியது கவனி. ராஜா, ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கு என்ன படிக்க மேனேஜர். 7ஆம் தேதி சேத்தூர் ஜமீன்தார் மாலை பாக்குறீங்க. 8ஆம் தேதி புதுக்கோட்டை ராஜா மாலை பாக்குறீங்க. 9ஆம் தேதி நீலமலை ராஜா மாலை பாக்குறீங்க. 10ஆம் தேதி நிறுத்துங்க. காஷ்மீருக்கு வந்து குல்மார்க்க பாக்குறீங்க, பெகல்காம பாக்குறீங்கன்னு ப்ரோக்ராம் சொல்லாம இது என்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் இங்க வந்து பார்க்க சொல்றீங்க? அம்மா சொல்றது கேளு ராஜா. நோ நோ, ஐ ஹவ் கம் ஃபார் ரெஸ்ட். வேற எந்த ப்ரோக்ராமையும் நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. எனக்கு இப்ப அவசரம் இல்லை. உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம்ப்பா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு
உங்க அப்பாவும் நானும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு அவசரம்னா நீங்க போய் பாருங்க, நான் வரேன். ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். வரமா?